வணக்கம். நம்ம கையில இருக்கிற தகவல்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. 2030க்குள்ள இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் 10 மடங்கு வளரும்னு சொல்றது சும்மா ஒரு ஹெட்லைன் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்திய ஃபின்டெக் 2030 வணிக புரட்சி பகுப்பாய்வு, அப்புறம் அதோட டேட்டாவெல்லாம் வச்சு இந்த ஃபின்டெக் புரட்சி எப்படி நம்ம இந்திய வணிகச் சூழலை, குறிப்பா சின்ன பிசினஸ், ஸ்டார்ட் அப்ஸ் இதையெல்லாம் மாத்தப் போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். இந்த மாற்றத்தோட வேகம் என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன, இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயோட பங்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் உருவாகுது, இப்படி பல கோணங்கள்ல இதை அலசலாம். சரி, முதல்ல இங்க ஆரம்பிக்கலாம். இந்த டிஜிட்டல் வளர்ச்சி இருக்கே, அதோட அளவே மலைக்க வைக்குதே. ஆமா, அந்த நம்பர்ஸ பாருங்க. கடந்த 6 வருஷத்துல மட்டும் சுமார் 12,000 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 65,000 கோடிக்கும் மேல டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. நினைச்சு பார்க்க முடியுதா? ரிசர்வ் பேங்க் கூட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஆர்பிஐ டிபிஐ பத்தி உங்க குறிப்புகள்ல இருக்கு பாருங்க. 2018ல அதோட பேஸ் வேல்யூ 100. ஆனா செப்டம்பர் 2024ல எவ்வளோ 465.33, கிட்டத்தட்ட 5.5 மடங்கு வளர்ச்சி. இது எவ்வளோ பெரிய பாய்ச்சல் பாருங்க. வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது மக்களோட பழக்க வழக்கம் எப்படி மாறுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல சாட்சி. உண்மைதான். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வளர்ச்சி தானா அப்படியே தற்செயலா நடந்துடல. ஓ, இது ஒரு திட்டமிட்ட, ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சியோட ரிசல்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ, அப்புறம் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ, இந்த 3 அமைப்புகளும் ரொம்ப தெளிவா ஒரு லாங் டேர்ம் விஷனோட வேலை செஞ்சதுனால தான் இந்த அபாரமான வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அப்படி என்னென்ன குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க? அந்த கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. இது ஒரு மல்டி ப்ராங்க்ட் அப்ரோச்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, சாதாரண மக்கள், சின்ன வியாபாரிங்க இவங்கெல்லாம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஈஸியா யூஸ் பண்ணணும்னு அதுக்காக பீமம் யூபிஐ மாதிரி ஆப்ஸ் கொண்டு அதை பாப்புலர் ஆக்க இன்சென்டிவ்ஸ் கூட கொடுத்தாங்க. சரி சரி. அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இ இருக்காங்களே, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், அவங்க பெரிய கம்பெனிக்கு சப்ளை பண்ணிட்டு பணம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஆமா, அது பெரிய பிரச்சனை. அந்த பணத்தை சீக்கிரம் வாங்குறதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் செஞ்சாங்க. அதுதான் ட்ரெட்ஸ், அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். இது அவங்களோட கேஷ் ஃப்ளோ பிரச்சனையை குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓ, அப்படியா? இந்த ட்ரெட்ஸ் எப்படிங்க வேலை செய்யுது? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? சொல்றேன். இப்போ ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி ஒரு பெரிய கம்பெனிக்கு சரக்கு விக்குது, பில் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பெரிய கம்பெனி பணம் கொடுக்க கொஞ்ச நாள் ஆகும். இந்த எம்எஸ்எம்இ என்ன பண்ணலாம்னா, அந்த பில்ல ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஏத்திடலாம். பேங்க்ஸ் இல்லைன்னா வேற ஃபைனான்ஸ் கம்பெனிங்க அந்த பில்ல ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு எம்எஸ்எம்இக்கு உடனடியா பணத்தை கொடுத்துடுவாங்க. ஓஹோ. அப்புறம் அந்த பெரிய கம்பெனி டியூ டேட் அன்னைக்கு பேங்க்குக்கு முழு பணத்தையும் கட்டிடும். இதனால எம்எஸ்எம்இங்களுக்கு பணம் சீக்கிரம் கிடைக்குது பாருங்க. இது ஒரு பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு. இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா தெரியுதே. வேற என்ன முக்கியமான நடவடிக்கைகள்? இன்னொன்னு, இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணும்போது கடைக்காரங்க பேங்க்குக்கு ஒரு கமிஷன் மாதிரி கட்டுவாங்க. அதுக்கு பேரு எம்டிஆர், அதாவது மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். ஆமா, தெரியும். இந்த எம்டிஆர் ரேட்டை ரிசர்வ் பேங்க் கொஞ்சம் சீரமைச்சு சில டிரான்சாக்ஷனுக்கு கம்மி பண்ணாங்க, இல்லைன்னா எடுத்துட்டாங்க. இதனால கடைக்காரங்க டிஜிட்டல் பேமெண்ட்டை வேணான்னு சொல்லாம அதை என்கரேஜ் பண்ணாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் புரட்சிக்கு பேஸ்மெண்ட் போட்டுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் வசதிங்கிறது வெறும் மெட்ரோ சிட்டியோட நின்றுடக்கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆமா, கிராமங்கள், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், ஜம்மு காஷ்மீர்னு எல்லா இடத்துக்கும் இது போகணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதுக்காக 2021ல ஆரம்பிச்சது தான் பிஐடிஎஃப் திட்டம், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். பிஐடிஎஃப். சரி, இது பிராக்டிகலா என்ன செஞ்சது? இந்த ஃபண்ட் மூலமா கொஞ்சம் பின்தங்கின பகுதிகள்ல இந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் இருக்குல்ல, கடையில கார்டு தேக்கிற மிஷின், ஆமா ஆமா, அப்புறம் கியூஆர் கோட்ஸ், இது மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் வசதி செய்யறதுக்கு மானியம் கொடுத்தாங்க. இப்போ மே 2025 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் மூலமா சுமார் 4.77 கோடி புதுசா டிஜிட்டல் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. 4.5 கோடிக்கு மேலையா? அடேங்கப்பா. இது சாதாரண விஷயம் இல்ல. இதோட உண்மையான இம்பாக்ட் என்னன்னா, முன்னாடி டிஜிட்டல் பேமெண்ட்க்கு வாய்ப்பே இல்லாத சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடை கூட இன்னைக்கு யூபிஐல பணம் வாங்க முடியுது. இதுதான் உண்மையான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஆமாம். இதனால அந்த சின்ன வியாபாரிங்க
அவங்க கஸ்டமர் பேஸ பெருசாக்க முடியுது, கணக்கு வழக்க ஈஸியாக்க முடியுது. இது ஒரு விதத்துல பிசினஸ் பண்றதுக்கான சம வாய்ப்பை அதிகரிச்சிருக்கு. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த பேஸ்மெண்ட் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதால ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டா இருக்கும் போல தெரியுதே. உங்க குறிப்புகள்ல UPI 3.0 பத்தியும் ஸ்மார்ட் டிவைஸ் வழியா பணம் செலுத்துறத பத்தியும் சொல்லியிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இதுதான் நெக்ஸ்ட் லெவல். இப்போ நாம பெரும்பாலும் மொபைல் போன் வழியா தானே UPI யூஸ் பண்றோம். ம். ஆனா UPI 3.0 மாதிரி அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது உங்க வீட்ல இருக்க ஸ்மார்ட் டிவி, நீங்க ஓட்டுற காரு, கிச்சன்ல இருக்க ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ், இது மூலமா கூட நீங்க பேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஓ. கார்ல பெட்ரோல் போடும்போது காரே ஆட்டோமேட்டிக்கா பே பண்ணிடும். இல்ல ஃப்ரிட்ஜ்ல பால் தீந்துட்டா அதுவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பணத்தையும் கட்டிடும். எப்படி இருக்கு? ரேட் ஆக போகுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது பல புதுமையான பிசினஸ் மாடல்ஸ்க்கும் கண்டிப்பா வழிவகுக்கும். ஆமா. உதாரணத்துக்கு பேப்பர் யூஸ் மாடல்ஸ், அதாவது யூஸ் பண்ற அளவுக்கு மட்டும் பணம் கட்டுறது, அப்புறம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மைக்ரோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடைமுறைக்கு வரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நாமளே ஒரு டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி மாதிரி தெரியுது. இப்ப என் ஃப்ரிட்ஜ் மாசம் 500 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு செட் பண்ணிடலாம். தேவையில்லாத செலவை இது கண்ட்ரோல் பண்ணும்ல. நிச்சயமா அந்த ஃபீச்சர் யூசருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? டெக்னாலஜி இந்த அளவுக்கு நம்ம ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல உள்ள வரும்போது, அதாவது மனுஷன் இன்டர்வீன் ஆகாம டிவைஸே பேமெண்ட் பண்ணும்போது சில புது சவால்களும் வருது. என்ன மாதிரி சவால்கள் சொல்றீங்க? முக்கியமா ஒரு 3 விஷயம் சொல்லலாம். 1, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஒரு ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் ஹேக் ஆனா என்ன ஆகும்? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிடுமா? இந்த மாதிரி புது த்ரெட்ஸை எப்படி சமாளிக்கிறது? சீரியஸான விஷயம். 2வது, டேட்டா பிரைவசி. நம்ம என்ன வாங்குறோம், எப்படி செலவு பண்றோங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த டிவைஸ் கலெக்ட் பண்ணும். இந்த டேட்டா எப்படி யூஸ் ஆகும்? யார் கூட ஷேர் பண்ணுவாங்க? அதுவும் கரெக்ட் தான். 3வது, ட்ரஸ்ட் அண்ட் கண்ட்ரோல். நம்பிக்கை மற்றும் கட்டுப்பாடு. பணம் நம்ம கையை விட்டு போறதே தெரியாம டிரான்சாக்ஷன் நடந்தா பணத்து மேல நம்ம கண்ட்ரோல் குறைஞ்சிடுமா? இந்த டெக்னாலஜி மேல யூசருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை வரும்? இது வெறும் டெக்னிக்கல் வசதி மட்டும் இல்ல, நம்ம பணம் சம்பந்தப்பட்ட நடத்தைகளையே மாத்துற சக்தி இதுக்கு இருக்கு. இதோட எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது நெறிமுறை சார்ந்த விஷயங்களையும் நாம கவனமா பார்க்கணும். நீங்க சொல்றது ரொம்ப சரி. வசதி கூட கூட அதோட வர்ற பொறுப்புகளும் ரிஸ்க்கும் அதிகமாகுது. செக்யூரிட்டி, யூசர் கண்ட்ரோல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த ஃபின்டெக் மாற்றங்கள், குறிப்பா டிஜிட்டலைசேஷன், சின்ன பிசினஸ், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருதுன்னு பார்க்கலாமா? உங்க குறிப்புகள்லயே அது தெளிவா இருக்கு. இப்போ டிஜிட்டல் மயமானதால ஒரு சின்ன கிராமத்துல கைவினை பொருள் செய்யற ஒரு பெண் தொழில் முனைவோர் கூட இன்னைக்கு அவங்க பொருளை ஆன்லைன்ல இந்தியாவுல எந்த மூலையில இருக்கிற கஸ்டமருக்கும் விற்க முடியுது. ஆமா, அவங்க கிட்ட ஈஸியா UPIலயோ இல்ல வேற டிஜிட்டல் வழியாலையும் பணம் வாங்கிக்க முடியுது. இது அவங்க மார்க்கெட்டை பல மடங்கு பெருசாக்குது. இது முன்னாடி சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். மார்க்கெட் ஆக்சஸ் மட்டும் இல்ல, ஆபரேஷனல் எஃபிஷியன்சியும் அதிகமாகுது. கணக்கு வழக்க டிஜிட்டலா மெயின்டைன் பண்றது, கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றதுன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை விட முக்கியமா ஆக்சஸ் டு ஃபினான்ஸ், அதாவது நிதி கிடைக்கிறதுல ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை சொல்லணும். அது எப்படி? ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா கடன் கொடுக்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, கொலாட்ரல் அதாவது சொத்து பிணையும் கேட்பாங்க. இது நிறைய சின்ன பிசினஸ்க்கு பெரிய தடையா இருந்துச்சு. ஆமா. ஆனா இன்னைக்கு ஃபின்டெக் கம்பெனிங்க புது வழியில போறாங்க. ஒரு வியாபாரியோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, அவரோட ஆன்லைன் சேல்ஸ் டேட்டா, கஸ்டமர் ரிவ்யூஸ், இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேட்டா, அதாவது மாற்று தரவுகளை வச்சே அவங்களோட கடன் தகுதிய, கிரெடிட் வர்த்தினஸ கணக்கிடுறாங்க. ஓ, அப்படியா? இதனால முன்னாடி பேங்க் லோன் கிடைக்காத பல சின்ன பிசினஸ் கூட இன்னைக்கு ஈஸியா கடன் வாங்க முடியுது. இது ஃபினான்ஷியல் சர்வீஸ உண்மையாவே டெமோக்ரட்டைஸ் பண்ணுது. அருமை. இதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AIயோட பங்கையும் சேர்த்துக்கணும் இல்லையா? உங்க குறிப்புகள் இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிங்க AIல எவ்வளோ தீவிரமா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு காட்டுது. 2025ல சுமார் 400 ஜென் AI ப்ராஜெக்ட்ஸ், 2.7 லட்சம் எம்ப்ளாயீஸ்க்கு AI ட்ரெய்னிங். இது பெரிய விஷயம். ஃபினான்ஷியல் செக்டார்ல AIயோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஏஐயோட தாக்கம் ஃபினான்ஸ்ல மட்டும் இல்ல, எல்லா துறையிலுமே பயங்கரமா இருக்க போகுது. நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்ல AI சாட்பாட்ஸ், மோசடி படுக்கிறதுல ஃப்ராட் டிடெக்ஷன், லோன் அப்ளிகேஷனை அனலைஸ் பண்றதுல லோன் அண்டர் ரைட்டிங்,
பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கறதுல ரோபோ அட்வைசரின்னு பல வழிகள்ல ஏஐ புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் குறையும், ஆக்யூரசி அதிகமாகும், புது சர்வீஸ் உருவாக்க முடியும். எல்லாம் பாசிட்டிவா தெரியுதே. இதுல சேலஞ்சஸ் எதுவும் இல்லையா? சவால்களும் இருக்கு. உங்க குறிப்புகள்லயே ஜெயந்த் மூந்த்ரா மாதிரி அனலிஸ்ட் சொன்ன கருத்து இருக்கு பாருங்க. சில பெரிய கம்பெனிங்க அவங்க கையில இருக்கிற பணத்தை புது டெக்னாலஜில, குறிப்பா ஏஐ மாதிரி ஃபியூச்சர்ல தேவைப்படுற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஷேர் பைபேக்ஸ், அதாவது பங்குகளை திரும்ப வாங்குறது மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கெயின்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆர்வம் காட்டுறாங்க. இதனால என்ன பிரச்சனை? ஷேர் பைபேக் பண்றது ஷார்ட் டேர்ம்ல ஷேர் ஹோல்டருக்கு லாபம் கொடுக்கலாம், ஷேர் பிரைஸை ஏத்தலாம். ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தா ஏஐ ரீசர்ச், டெவலப்மெண்ட், டேலண்டடான ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறது, புது டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, இதுக்கெல்லாம் தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் குறைய சான்ஸ் இருக்கு. இது அந்த கம்பெனிகளோட ஃபியூச்சர் கம்பெட்டிட்டிவ்னஸை பாதிக்கலாம். இத ஒரு பெரிய படமா பார்த்தா கம்பெனிங்க ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் டார்கெட்டுக்கும் லாங் டேர்ம் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஃபின்டெக், ஏஐ இதோட முழு பலனையும் அடையணும்னா சும்மா புது டெக்னாலஜியை வாங்கி யூஸ் பண்ணா மட்டும் பத்தாது. கரெக்டான நேரத்துல, கரெக்டான அளவுல ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜியோட இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி கம்பெனியோட ஆபரேஷன்ஸ், எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் இதெல்லாம் மாத்தணும். இந்த பேலன்ஸை மிஸ் பண்ற கம்பெனிங்க இந்த டெக் புரட்சியோட பெனிஃபிட்ஸை முழுசா அடைய முடியாம பின்தங்கிட வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா என்ன தெரியுது? 2030ல இந்தியாவோட பிசினஸ் சூழல் இன்னைக்கு இருக்கிறத விட டோட்டலா வேற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப சாதாரணமாகவும், அது மொபைல் போனையும் தாண்டி நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களோட இணையும். ஆமா, சின்ன ஊர்கள்ல, கிராமங்கள்ல இருக்கிற பிசினஸுக்கு கூட ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஈஸியா கிடைக்கும். ஏஐ பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய சர்வீஸை இறக்கும். இந்த வேகமான மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை தயார்படுத்திக்கிற பிசினஸும் தனிநபர்களும் தான் ஃபியூச்சர்ல ஜெயிப்பாங்கங்கிறது தெளிவா தெரியுது. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த மாற்றத்தோட வேகம், அந்த 10 மடங்கு வளர்ச்சி கணிப்பு, அப்புறம் அதோட வீச்சு, அதாவது கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது உண்மையிலே பிரமிக்க வைக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வளர்ச்சியை ஒரு ஆரம்பம் மட்டும்தான் தோணுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தனி நபரா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, கண்டினியூஸா கத்துக்கிறதும், மாற்றங்களை ஓப்பன் மைண்டோட ஏத்துக்கிறதும், புது டெக்னாலஜியை யூஸ் பண்ண ரெடியா இருக்கிறதும் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா மாறும். இறுதியா ஒரு கேள்வியை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நாம முன்னாடி பேசின மாதிரி ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ், கார் மாதிரியான பொருட்களோட இவ்வளவு ஆழமா நமக்கே தெரியாம இன்டகிரேட் ஆகும்போது, இது வெறும் பிசினஸ் வசதிங்கிறத தாண்டி என்ன புது எத்திக்கல் கேள்விகளை எழுப்பலாம், என்ன மாதிரி எதிர்பாராத சமூக விளைவுகளை உருவாக்கலாம்? நல்ல கேள்வி. பணம் செலுத்துற அந்த செயல் இவ்வளவு ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா மாறும்போது பணத்தோட நம்ம உறவு, அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் வித் மணி, அது மேல நம்ம கவனம், அதோட மதிப்பு பத்தின நம்ம பார்வை, இதெல்லாம் எப்படி மாறக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.